வணக்கம் நான் பிரபு. இதுவரையும் 9 ட்யூட்டோரியல் பார்த்துருக்கிறோம் எப்படி பேசிக் வெப்சைட் செய்கிறேன்னு சொல்லி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ரெஸ்பான்சிவ் வெப்சைட் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. இனி தான் கொஞ்சம் அட்வான்ஸாக போக போகிறோம். ரெஸ்பான்சிவ்னா என்னென்னு நீங்கள் எங்கேயும் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்களுக்காண்டி டிரெக்டாக சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், இது வந்து ஒவ்வொரு வெப்சைட் டெஸ்க்டாப்பில் பார்க்கக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும், ஸ்க்ரீனில் பார்க்கக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும், மொபைலில் பார்க்கக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் ரெஸ்பான்சிவ் டிசைன். இதுக்கு நாங்கள் மீடியா கோரின்னு யூஸ் பண்ணுவோம். அதை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இதுக்குரிய இந்த கோடுகள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். இல்லாட்டி என் பர்சனல் வெப்சைட்டில் போனீங்கன்னா அங்கே லிங்க் இருக்கும், ஜிட்ஹப்னு லிங்க். அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. இல்லாட்டி உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவைனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் என்ன சொன்னால், இந்த டூல் நான் உங்களுக்கு காட்டுதுனா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ட்டு, இன்ஸ்டால் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் இன்னொரு மூட், அதாவது டெஸ்க்டாப் மூட் ஒன்று விட்டு பார்க்குறேன். நாங்கள் இருக்கிறதே டெஸ்க்டாப் தான், அதில் வேணால் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு வடிவாக இருந்தது, டெஸ்க்டாப்புக்கு அசிங்கமாக இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ டெஸ்க்டாப்புக்கு ஏற்ற மாதிரி இதை எப்படி செய்யறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாங்கள் செய்த ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். கடைசியாக செய்த இது தான். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பேரில் சேவ் பண்ணுறாங்க. இப்போ இது இந்த பேரில் இருக்குது. அப்போ நான் இந்த ஸ்க்ரீனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கொள்கிறேன். முதல் செய்த மாதிரியே இது இங்காலையும் நாங்கள் வளமாரி வச்சுக்கொள்வோம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இது இங்கால இருக்கட்டும். ஓகே, இப்போ நாங்கள் இதுக்கு ஒர்க் பண்ண தொடங்குவோம். இந்த ஃபைலில் சிஎஸ்எஸ் எங்களுக்கு முக்கியம். நான் டியூட்டோரியல்ன்றதுக்கெலாம் வச்சுருக்கிறேன். அப்போ சிஎஸ்எஸ் ஃபைலையும் நான் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இதுதான் அந்த சிஎஸ்எஸ் ஃபைல். ரெஸ்பான்சிவ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே எங்களுக்கு பிரேக் பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் ஒவ்வொரு பிரேக் பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்போ நாங்கள் ஏற்கனவே செய்தது வந்து எந்த பிரேக் பாயிண்ட்ஸும் இதில் இல்லை. இந்த மீடியா குறையும் நாங்கள் இன்னும் பாவிக்கலை. இதுதான் அதை பாவிக்க போகிறோம். அதுக்கு பாவிக்கல அப்படின்னு சொன்னால், மீடியான்றதுக்கு அட் போட்டு மீடியான்னு கொடுப்போம். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இதில் காட்டும் கொண்ட என்னென்ன ஃபங்க்ஷன் அதில் நாங்கள் யூஸ் பண்ணலாம்ன்ற. இப்போ நான் வந்து மீடியான்னு கொடுக்குறேன். அதுக்கு மேக்ஸ் வித்ன்னு கொடுக்குறேன். மினிமம் விட்னு கொடுப்போம். ஏன்னா நாங்கள் வந்து முதல்ல செய்தது இதுக்கு மேலே இருக்க கோடு எல்லாம் மொபைலுக்கு தான் மெயினாக பாவிச்சு நாங்கள். அப்போ டெஸ்க்டாப்புக்கு பாவிக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்னா, இதில் மின் விட்ன்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு அந்த டெஸ்க்டாப்புன்ற சைஸ் வந்து இப்போதைக்கு நான் 991 கொடுக்குறேன் பிக்சல்னு சொல்லி. இந்த கோடெல்லாம் நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோம்ட்டு நான் இதில் டீப்பாக பெருசாக கதைக்கிறேன். நீங்கள் கூகுளில் தேடினாலே தெரியும் பிரேக் பாயிண்ட்ஸ் என்னென்னு சொல்லி. காமனாக யூஸ் பண்ணுற பிரேக் பாயிண்ட்ஸ். அப்போ ஓகே, இதை நான் இப்போ போட்டுட்டேன். இனி வந்து நாங்கள் இதில் மாற்றி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் முதல்ல என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால், இதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டுக்கு போகிறேன். அது வந்து எங்களுக்கு ஹீரோ செக்ஷன். அப்போ ஹீரோ செக்ஷனுக்கு ஃபுல்லாக நாங்கள் மாற்ற போகிறோம். நான் ஹீரோ செக்ஷனை ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இதில் பார்த்திங்கன்னா மேலங்களுக்கு இடைவெளி இருக்குது, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இதோட ஹைட் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போதைக்கு இதை நான் உடனே ஒன்று காட்டுறேன்னு, சும்மா பேடிங் வந்து ஒன்று கொடுக்குறேன். பேடிங் தேவையில்லை. விட் வந்து நான் இப்போ சும்மா ஒரு 50 பிக்சல் கொடுத்து காட்டுறேன், வித்தியாசம் காட்டுறதுக்காண்டி. கொடுத்துட்டு பேடிங் போட்டு நான் அழிச்சுக்கொள்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த விட் வந்து மாறி இருக்கும், சின்னனாக இருக்கும். இப்போ இதே நான் மொபைலுக்கு போய் பார்த்துறேன்னு சொன்னால், மொபைலில் ஏற்கனவே இருந்த மாதிரி சரியாகவே இருக்கும். ஏன்னா நாங்கள் இது கொடுத்தது 991 பிக்சல் ஸ்க்ரீனுன்ற வித்தை தாண்டக்குள்ளே தான் இந்த கோட் வந்து எங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். ஓகே, உங்களுக்கு பேசிக் அதை விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். விளங்காதவங்க கமெண்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கூடுதலான டைம் எடுத்து. ஓகே, இதை நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், வித் வந்து எங்களுக்கு 100 இருக்கட்டும். இப்போ நான் என்ன செய்கிறோம்னா, இதில் மேக்ஸ் வித்ன்னு ஒன்று கொடுக்குறேன். இப்போ நான் கடைசியாக இந்த கோடு வந்து ஏற்கனவே எங்களுக்கு மேலே இருக்கிறது தான் காப்பி பண்ணியிருக்கிறோம். அப்போ என்ன செய்கிறேன்டா, கடைசியாக வந்து கடைசி லைனில் வந்து மேக்ஸ் வித்ன்னு ஒன்று அடிக்கிறேன். மேக்ஸ் வித்துக்கு வந்து நான் இப்போ இதில் 992 போட்டு காட்டினபடியே உங்களுக்கு நான் இந்த ஸ்க்ரீன் 992 இல்லை, இது கூட தான். நான் இப்போ 1000 பிக்சல்ன்ட்டு போடுறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணுன்னு சொன்னால், இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கேப் இருக்கும். ஏன்னா 1000 பிக்சல் வரையும் தான் இது எடுக்கும். நார்மலாக இந்த வியூவில் இருக்கிற இந்த ஸ்க்ரீனுடைய பிக்சல் வந்து 1280 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், சில இதிலேயே மார்க் பண்ணியிருப்பாங்க. இந்த கிட்ட கொண்டு வைக்கக்குள்ள மார்க் தெரியுது. நாங்கள் எடுத்தது வந்து 1180 நான் சொன்னேன். சரி, அப்போ இதெல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா இதில் வந்து லெஃப்ட்டில் அலைன் பண்ணியிருக்கோம். அப்போ அதை எப்படி சென்டர் பண்ணுறது பார்ப்போம். இப்போ மார்ஜின் ஒன்று நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தாங்களா, மார்ஜினை வந்து நான் ஓட்டோ கொடுக்குறேன். ஓட்டோ கொடுத்துட்டு சேவ் பண்ணுன்னு சொன்னால் இது வந்து சென்டர் ஆகிடும். அதாவது எல்லா பக்கமும் மார்ஜின் ஓட்டோவாக இருக்குன்னு அர்த்தம். இதில் பார்த்தாங்கன்னா எங்களுக்கு இதில் மேலே உண்மையாக இருக்க வேண்டிய இடத்த விட கொஞ்சம் கட் பண்ணப்பட்டிருக்கு. அதையும் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மேலேருந்து கீழே இறக்கணும் கொஞ்சம். மார்ஜின் மேலே ஓட்டோ கொடுத்துட்டு இதுலேயும் வந்து மார்ஜின் டொப்புண்டு கொடுத்துட்டு அதுக்கு நான் ஒரு 100 பிக்சல் கொடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே இறங்கி இருக்கும். இப்படி தான் ரெஸ்பான்சிவ் பேசிக் ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகே, அப்போ நாங்கள் இனி வந்து குயிக்காக இதில் ரெஸ்பான்சிவ் டிசைனை ஸ்டார்ட் பண்ணுவோம்.
மொத்தத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அப்படியே ஒன்றுக்கும் தனித்தனியாக 1000 பிக்சல் ஒன்று கொடுக்காம ஒன்றுக்கும் மாறி மாறி கொடுப்போம். இதுக்கு வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த 1000 பிக்சல் எடுத்துகிட்டு மேலே இருக்க ஒன்றுமே எங்களுக்கு தேவையில்லை. அதே மாதிரி நாங்கள் இதில் பொடி வச்சுருந்தாங்க, நாங்கள் பொடிக்கு கொடுப்போம் டோட்டலாக டிரெக்டாக. இல்லாட்டி நாங்கள் இதில் ஏதாவது கண்டெய்னர் வச்சுனாங்களான்னு பார்ப்போம். நாங்கள் தனி கண்டெய்னர் ஒன்றும் வைக்கல. நார்மலாக இதுக்கும் இடையில் ஒரு கண்டெய்னர் வச்சுருந்தோம்னு சொன்னால் அது ஈஸியாக மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் பரவாயில்ல, நாங்கள் ஹீரோக்கே கொடுப்போம். இப்போ திருப்பி வரன் கீழே ஹீரோக்கு தான் கொடுத்துருந்தாங்க. மேக்ஸ் வித் கொடுப்போம். இப்போ திருப்பி மேக்ஸ் வித் 1100 பிக்சல் கொடுக்கணும், 1000 சின்னன் மாதிரி இருக்கிறதால. இப்போ அதே மாதிரி மெட்டதலுக்கும் கொடுக்கணும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் மொபைல் வித்துன்ற ஒரு கிளாஸை கால் பண்ணுவோம். இதுக்கு மேலே அதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்போ அதுக்கு வந்து மொபைல் வித்துன்னு ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு மேக்ஸ் வித் வந்து நாங்கள் 1100 பிக்சல் கொடுப்போம். கொடுத்துட்டு இதை அப்படியே பேரை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நாங்கள் என்ன செய்வோம்னா ஹெடருக்கு தேவையில்லை, மொபைல் மெனுவுக்கும் தேவையில்லை, ஹீரோவுக்கு கொடுப்போம், எபவுட்டுக்கு கொடுப்போம், ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்கு கொடுப்போம், ஸ்லைடருக்கு தேவையில்லை நினைக்கிறேன். ஓகே, இப்படி கொடுத்துட்டு இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்டா அந்த 1000 பிக்சல் வித் வந்து இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணியிருக்கும், ஸ்லைடரையும் மேலே இருக்கிற மெனுவையும் தவிர. அப்போ எங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் முறை. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இது இருக்கட்டும் இப்படியே மொபைலுக்குரிய அந்த ஸ்க்ரீன். அடுத்ததாக அதுக்கு கொஞ்சம் ஸ்டைலாக மாற்றுவோம். இப்போ ஸ்லைடரை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஹீரோ கொடுத்துருக்கோம். ஹீரோவில் இனி இது தேவையில்லை, என்னென்னா ஏற்கனவே நாங்கள் மொபைலில் கொடுத்துட்டோம். இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணுறேன். மார்ஜின் டாப் வந்து இவ்வளவு உயரம் தேவையில்லை, 50 கொடுக்குறேன். ஏன்னா இந்த மெனு வந்து 50 அப்படி தான் நாங்கள் கொடுத்துருப்போம் ஏற்கனவே. இப்போ இதுக்கு பார்டர் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னால் இதுக்கு வந்து 10 பிக்சல் கொடுத்து காட்டுறேன். கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பண்ணி பார்த்தா இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கீழான் மட்டும் இப்படி இருக்கும். அதுக்கு வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஓவர்ஃப்ளோ ஹிடன் ஒன்று கொடுத்தோம்னா அதுவும் அவாய்ட் ஆகிடும். உங்களுக்கு இப்போ இப்படி இது வரும். இதை நீங்கள் திருப்பி வேணும்னா குயிக்காக செக் பண்ணி காட்டுறேன் மொபைல் வெர்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணலாம். நான் இப்போ காட்டுறேன். பார்த்தீங்கன்னா மொபைல் வெர்ஷனில் நாங்கள் எதுவுமே எஃபெக்ட் ஆகாது. ஏன்னுண்டா நான் சொன்ன மாதிரி 992 பிக்சலுக்கு மேலே தான் இந்த ஸ்கிரிப்ட் வேலை செய்யும். ஓகே, நான் திருப்பி அப்போ இந்த டெஸ்க்டாப் மோட்லேயே வர்றேன், லேப்டாப் மோட்டில். இப்போ இதை கொஞ்சம் ஸ்டைல் பண்ணுவோம். இதுகளில் வந்து எப்படி ஸ்டைல் பண்ணலாம்ன்றதை பார்க்குறது தான் இந்த மெயின் நோக்கமே. ஓகே, இப்போ இதில் நாங்கள் எபவுட்டுக்கு வருவோம். இதுதான் நாங்கள் இந்த எபவுட்டஸ் செக்ஷன். இதில் வந்து உங்களுக்கு வீடியோ இருக்குது, எக்ஸ்ட்ரா அண்ட் ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. இங்கால வந்து இது இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதுக்கு இடையில இன்னொரு கிளாஸ் கொடுக்க போகிறேன். டிவ் கொடுத்து கிளாஸ் கொடுத்து அதுக்கு வந்து டிவைடர் இன்னும் பிறண்டெல்லாம் கொடுக்கலாம். நான் வந்து ஃப்ளெக்ஸர் ரெண்டு கொடுக்குறேன். இதுக்கு பிறகு சில பேருக்கு இதை பார்க்கக்குள்ள பூஸ்ட்ராப் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தேன். நான் ஏன் இப்படி செய்துன்னு உங்களுக்கு யோசிக்க தோணும். அது பூட்ஸ்ட்ராப்பை வந்து நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோன்றது அடுத்த கட்டமாக பார்ப்போம். இப்போ வந்து இது கொடுத்துட்டேன். இதில் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதில் இன்னொரு டிவ் கொடுக்குறேன். டிவ் கொடுத்து கிளாஸ் கொடுத்து அதுக்கு வந்து செட் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதை எங்கே வந்து க்ளோஸ் பண்ணுறேன்னு சொன்னால் வீடியோவுக்கு மேலே க்ளோஸ் பண்ணுறேன். அதேமாதிரி அந்த செட் எக்ஸை திருப்பி காப்பி பண்ணிவிட்டு அதையும் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு மேலே அதோட க்ளோஸிங்கை வந்து இந்த எக்ஸ்ட்ரான்றதுக்கு அந்த பட்டனுக்கு கீழே கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணேன்டா இந்த மாற்றம் நடக்காது. என்ன நாங்கள் இதுக்குள்ள எதுவுமே ஸ்டைல் பண்ணலை. இப்போ இந்த ஸ்டைலை பண்ண தொடங்குவோம். ஃப்ளெக்ஸரை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி இந்த மீடியா குவரிக்குள்ளே கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நாங்கள் ஸ்டைலை கொடுப்போம். ஃப்ளெக்ஸருக்கு வந்து நான் என்ன சொல்ல ஃப்ரெண்ட்ஸ்னா டிஸ்பிளே கொடுக்க போகிறேன், ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு நான் இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணேன்னு சொன்னால் இப்படி ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். இதேன் பிரியுதுன்றது எல்லாம் நாங்கள் ஏற்கனவே இந்த மெனு செய்யக்குள்ளே பார்த்துருந்தாங்க. பார்க்காதவங்க அதில் போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டோம். ஃப்ளெக்ஸுக்கு இன்னும் கூட கொடுக்க வேண்டியிருக்கு, அதில் பிறகு பார்ப்போம். இப்போ ஃப்ளெக்ஸ் கொடுத்த பிறகு ஃப்ளெக்ஸுக்கு உள்ளுக்கு இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை பார்ப்போம். செட் எக்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து டெக்ஸ்ட் லைன் லெஃப்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ண ஒன்றா சேவ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட் லைனும் வந்து சரியாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பட்டன் வந்து நாங்கள் மொபைலில் எப்படி சேர்ந்துனாங்கண்டா முதல் டெக்ஸ்ட் வீடியோ கீழே பட்டன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதே செட்டப் வந்து எங்களுக்கு டெஸ்க்டாப்புக்கு அது வடிவாக இருக்கையில் அப்போ அதை நாங்கள் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ
அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு டாட் போட்டுட்டு மொபைல் ஒன்லின்னு சொல்லி ஒரு கிளாஸை கொடுப்போம். அதுக்கு வந்து டிஸ்பிளே வந்து நோண்டு கொடுக்குறேன். அதே கிளாஸை தூக்கி நான் அதுக்கு இந்த மீடியா குறைக்கு மேலே போட்டுட்டு இப்போ வந்து டிஸ்பிளே பிளாக் கொடுக்குறேன். இதோட அர்த்தம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்னென்னு சொன்னால் மொபைல் ஒன்லியில் வந்து இப்போ நாங்கள் இதை கொண்டு வந்து இதில் கொண்டு வந்து போட்டோம். எக்ஸ்ட்ரான்றது இந்த பட்டன் இருக்கிற ஏரியா, அதுக்கு கொண்டு வந்து நாங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டோம்னா அந்த கிளாஸை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது டெஸ்க்டாப்பில் அது காட்டக்கூடாது. நான் காட்டுறது நாங்கள் பார்ப்போம் என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். எக்ஸ்ட்ராக்குள்ளே ஏன்னா இங்கே மாறி கொடுத்துருங்க. இது வந்து நோன் கொடுத்துட்டு மொபைல் ஒன்லி நோன் கொடுத்துட்டு இங்கே வந்து பிளாக் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாலும் வந்து பிரச்சனை கொடுக்குது ஏன்ன்றதை பார்ப்போம் தான் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரான்றதில் ஏதாவது பிரச்சனை இருக்காது. எக்ஸ்ட்ரா வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் தான் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் எக்ஸ்ட்ராக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இதை இன்னும் ஃபோர்ஸ் பண்ணலாம். நார்மலாக முதல் கொடுத்தது தான் இதில் சரியாக இருக்கும். பிளாக் வந்து இதுக்கு பிளாக் இருக்கணும் மொபைலுக்கு. இப்போ டெஸ்க்டாப் மோட்டில் தான் நாங்கள் நோன் கொடுக்கணும். அப்போ நொன்னுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். நொன்று கொடுத்து இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணா அது போயிருக்கும். அப்போ என்னென்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த எக்ஸ்ட்ரான்ற ஃபீல்டு இருக்குது தானே, இதுக்கு நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஃப்ளாக்ஸ் டிஸ்பிளே வந்து அந்த கொடுத்துருக்கோம். ஃப்ளாக்ஸுண்டு ஒரு முறை தான் ஒரு டிஸ்பிளே கொடுக்கலாம். இப்போ டிஸ்பிளே ஃப்ளாக்ஸும் கொடுத்து டிஸ்பிளே ஒன்றும் கொடுக்கலாது. அதனால தான் அது வேலை செய்யலை. ஓகே, இப்போ நாங்கள் டெஸ்க்டாப்லேருந்து எடுத்துட்டோம். ஆனால் மொபைலுக்கு எங்களுக்கு திருப்பி மொபைலில் இருக்குது, டெஸ்க்டாப்புக்கு எடுத்துட்டோம். ஆனால் டெஸ்க்டாப்புக்கும் எங்களுக்கு பட்டன் தேவை. அப்போ நாங்கள் அதை எப்படி சூஸ் பண்ணலாம்னா இதை வந்து திருப்பி இப்படி காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி இதுக்கு வேறு முறையிலும் இருக்குது. இப்போதைக்கு இப்படி செய்கிறேன். இதில் வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் டெஸ்க்டாப் ஒன்லின்ட்டு கொடுக்குறேன். இப்போ இதே தான் நாங்கள் முதல்ல இப்போ மொபைல் ஒன்லிக்கு எப்படி கொடுத்தோமோ அதுக்கு மாற்றாக கொடுக்கணும். அப்போ இங்கே கால் பண்ணுறேன். இதை கால் பண்ணிவிட்டு இதில் வந்து டிஸ்பிளே நோன், இதில் வந்து டிஸ்பிளே பிளாக், இதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். கொடுத்துட்டு இங்கே இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணா எங்களுக்கு இந்த செட்டப் வந்துடும். ஓகே, இதில் வந்து டிஸ்பிளே பிளாக் கொடுக்காமல் ஃப்ளெக்ஸ் கொடுப்போம். ஏன்னா இது ஃப்ளெக்ஸ் தான் மெட்டதுக்கு கொடுத்துருந்தோம் நாங்கள். இல்லை ஃப்ளெக்ஸ் கொடுக்காட்டி என்ன நடக்கும்னா இந்த இதில் முதல் பார்த்தீங்கன்னா மேலே கீழே இருந்துச்சு, அந்த பிரச்சனை வரும். இந்த ஃப்ளெக்ஸில் நாங்கள் சென்டர் கொடுத்துருக்குறோம். அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு சென்டர் தேவையில்லை, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இது அப்படியே எக்ஸ்ட்ரா டாட் டெஸ்க்டாப் ஒன்லின்றதை செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே கொடுத்து ஃப்ளெக்ஸ் எங்கே கொடுத்துருந்தாங்க. இதில் இந்த ஸ்டார்ட்டுக்கு வர்றேன், எண்டுக்கு பதிலாக சென்டருக்கு பதிலாக ஸ்டார்ட் வர்றேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட், இதை காப்பி பண்ணி இப்போ இதை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இதில் எங்களுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் தேவையில்லை, என்னென்ன ஏற்கனவே மேலே இருக்குது. டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் இதில் இருக்கட்டும். என்னத்துக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல நாங்கள் திருப்பி பாய்க்கக்குள்ள எங்களுக்கு இதில் பிளாக் தான் தேவைப்படும். அப்போ இது இப்படி இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு சொன்ன ஒரு டவுட் வரலாம், இங்கே நான் பிளாக் கொடுத்துருக்குறேன், இங்கே ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்குறேன்னு சொல்லி. எப்போவுமே சிஎஸ்எஸ் கடைசியாக கொடுக்குறத தான் எடுக்கும். இதைத்தான் எடுக்கும். இதுக்கு முதல் இதில் இருக்கிற கோடை வந்து இதை ரிப்ளேஸ் பண்ணிடும். அவ்வளோதான். ஓகே, இப்போ இதில் எங்களுக்கு கேப் இப்போ தேவைப்படுது. கேப்புக்கு வந்து நாங்கள் ஹீரோ இல்லை, இந்த இடத்துக்கு பேர் என்னென்னா அபவுட் ஏதோ செக்ஷன் வச்சுருந்தாங்க. இதுதான் அபவுட் செக்ஷன். நம்ம அபவுட் செக்ஷனுக்கு வந்து ஹீரோக்கு கிளியே போடுறேன். டாட் போட்டு அபவுட் செக்ஷன் மேலேயும் கிளையும் பேடிங் கொடுப்போம். பேடிங் வந்து ஒரு 5 கொடுத்துட்டு சைவர் கொடுக்குறேன். லெஃப்ட் ரைட் வந்து சைவர் கொடுப்போம். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா மேலேயும் கீழேயும் எங்களுக்கு கேப் வந்துருக்கும். அதே மாதிரி தான் மெட்டதுகளுக்கும் இப்போ அதுகளை இதில் இப்போ 2 ப்ராடக்ட் வச்சுருக்கிறோம். அதையும் பண்ணோம்னா நாங்கள் இப்படி பிரித்து கொள்ளலாம். இப்போ 2க்கு பதிலாக நாங்கள் 3 வைப்போம். அப்போ தான் எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும்னா மொபைல் ப்ராடக்ட்ஸில் போய் இது ப்ராடக்ட் 1, இது ப்ராடக்ட் 2, அப்போ ப்ராடக்ட் 3 ஒன்று போடுறேன். ஓகே, இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா இங்கே 3 இருக்குன்னு நாங்கள் அதை வச்சு அப்படி மாற்றலாமென்று பார்ப்போம். அதுவும் இப்போ நாங்கள் செய்த அதே முறை தான், அதையும் திருப்பியே காட்டுறேன். அப்படி நாங்கள் செய்ய வேண்டியது இந்த இதுக்கு தான் ஸ்டைல் கொடுக்க போகிறோம். அப்போ ப்ராடக்ட் லிஸ்ட்டை கொண்டு வரேன். நீங்கள் ப்ராடக்ட் லிஸ்ட்டிங்கை கொண்டு இதுக்கு நாங்கள் டேரெக்டாக ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்கே வேணும்னாலும் ஃப்ளெக்ஸ் கொடுக்கலாம். அப்போ இதுக்கு ஃப்ளெக்ஸ் கொடுப்போம். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும். இதை அப்படி காப்பி பண்ணியே பேஸ்ட் பண்ணுறோம். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அதில் எடுக்கையில் இன்னத்துக்கிட்ட தெரியல. இல்லை நான் ஃப்ளெக்ஸர்ன்றதை கொண்டு வந்து திருப்பி அங்கே யூஸ் பண்ணுறதாலும் பண்ணலாம் வேண்டாம். இல்லாட்டி எங்களுக்கு ஒரே
கிளாஸை யூஸ் பண்ணக்குள்ள ஸ்டைல்கள் மாற வாய்ப்பு இருக்குது. அப்போ நாங்கள் ஃப்ளெக்ஸர் ஏற்கனவே வச்சுருக்கிறோம். அப்போ அந்த ஃப்ளெக்ஸரை கொண்டு வந்து நாங்கள் இதுக்குள்ளே யூஸ் பண்ணுவோம். அப்போ இதில் ஒரு டிவ் போட்டு கிளாஸ் போட்டு அதுக்கு நாங்கள் அந்த ஃப்ளெக்ஸர்ன்றதை கொடுப்போம். ஏற்கனவே கொடுத்த மாதிரி இது டாட் வராது, என்னடா ஏற்கனவே கிளாஸ் முன்னுக்கு இருக்குது. இதை கொண்டு வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணினா இப்போ முதல் கொடுத்த ஃப்ளெக்ஸர் இதுக்கு வேலை செய்யணும். இதை சேவ் பண்ணுறேன். கொடுத்தா எங்களுக்கு வேலை செய்யுது. ஓகே, இதில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஃப்ளெக்ஸரில் நான் ஒன்றுமே முதல் செய்யலை. இப்போ ஒரு கேப்புன்னு ஒன்று கொடுக்குறேன். இல்லாட்டி இந்த இதெல்லாம் ஒட்டி இருக்கும். நாங்கள் ஏற்கனவே அந்த கேப்பும் பார்த்து நாங்கள் நினைக்கிறேன். பார்த்தா இப்போ எங்களுக்கு இப்படி தெரியும். இதே நாங்கள் வந்து திருப்பி முறுக்க மொபைலில் திருப்பி காட்டுறேன். என்னென்னா இது ஒரு பேசிக் டியூட்டோரியல்லாம் உண்மையில் அதுக்காண்டி இதில் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது எங்களுக்கு. ஏன்னா இதில் அந்த அதாவது ஃப்ளெக்ஸ் இல்லை, இதில் நேராக இருக்கும். மற்றதில் வந்து ஃப்ளெக்ஸ் இருக்குது, அவ்வளோதான். இப்போ அடுத்ததையும் காட்டுறேன். என்னென்னா அடுத்தது இந்த செக்ஷன் வந்து இது எங்களில் டிபெண்ட் பண்ணியில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்போம். நாங்கள் இதுக்கு ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாங்க. அப்போ அவங்கள்ட்ட சிஸ்டத்துக்குள்ளே போய் அவேட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நாங்கள் இதில் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அது வந்து ஸ்வைப்பர்னு சொல்கிறது. ஸ்வைப்பர் ஸ்லைடருக்கு போகிறேன். போயிட்டு டெமோ ஸ்வைப்பர் ஸ்லைடர் அங்கே போயிட்டு இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா Ctrl+F அமர்த்திய ரெஸ்பான்சிவ் அடிக்கிறேன். இங்கே ரெஸ்பான்சிவ் பிரேக் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு கோர் ஃபைலுக்குள்ளே போகிறேன். ஏன்டா வேண்ட ஸ்கிரிப்டை எடுக்கிறதுக்காண்டி போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட பிரேக் பாயிண்ட்ஸுகள் இங்கே தந்திருக்கணும். அப்போ நாங்கள் இதைத்தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா திருப்பி எங்களோட கோட் ஃபைலுக்கு வருவோம். வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இப்போ இருக்கிற ஸ்கிரிப்ட். அப்போ இதுக்கு வந்து நாங்கள் இதை ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ நான் ஃபுல்லாக ரிப்ளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த பிரேக் பாயிண்ட்ஸை மட்டும் நாங்கள் தூக்கிட்டு வருவோம். பிரேக் பாயிண்ட்ஸை தூக்கிட்டு வர்றதுக்கு இங்கேருந்து இங்கே வரையும் எடுக்கிறேன். பிரேக் பாயிண்ட்ஸை எடுத்துகிட்டு இந்த ஆட்டோ பிளேன்னு ஒன்று கொடுத்தேன். நாங்கள் அதுக்கு கீழே வந்து இந்த பிரேக் பாயிண்ட்ஸை கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும், காட்டுறேன். பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்போ இப்படி தெரியுது. இதில் என்னன்னு சொன்னால் இதில் 124 பிக்சல் நாங்கள் இப்போ செய்கிறது 991. இந்த ஸ்க்ரீன் வந்து 1280. அப்போ அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாம் 5 பிரிக்க சொல்லியிருக்கு. அப்போ 1 2 3 4 எங்களுக்கு கொடுத்ததே 4 தான், அது வேறையில் 5ஆகுது. இப்போ நான் இதுக்கு வந்து 4 கொடுக்குறேன், இதுக்கு வந்து 3 கொடுக்குறேன், 2 வச்சுக்கொள்வோம். சேவ் பண்ணுறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்டா எங்களுக்கு இந்த 4 இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதில் எங்களுக்கு கூட இமேஜ்கள் தேவைப்படுது, இருந்தால் தான் அதை ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அப்போ நான் அதுக்கும் என்ன செய்வோம்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு போகிறேன். இதில் வந்து இதுதான் ஸ்லைடர் 1, ஸ்லைடர் 2, 3, 4. நாங்கள் என்ன செய்வோம்டா அதை அப்படியே காப்பி பண்ணி முதல் 4ஐயும் திருப்பி போடுவோம். போட்டுட்டு இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணலன்ட்டு சொன்னால் எங்களுக்கு இது சீம்லெஸ்ஸாக இருக்கணும். ஆனால் சீம்லெஸ்ஸாக இல்லை, அதுக்கு லூப் ஏதோ மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா முதல்ல இதே அப்படியே தூக்கி போடலாம். மனமுண்டா ஆட்டோ பிளேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஆட்டோ பிளே இல்லை. ஓகே, ஆட்டோ பிளே இல்லாட்டியும் பரவாயில்ல. நான் இப்போ போடுறேன் பார்க்குறதுக்காண்டி. ஸ்வைப்பர் நேம் ஒரே பேர்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணால் ஓகே இருக்கும். ஆட்டோ பிளேயில் தான் ஒரு இஷ்யூ இருக்குது, அதனால் நாங்கள் லூப் போடணும். அதெல்லாம் நாங்கள் பிறகும் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ பேசிக்காக ஒரு ரெஸ்பான்சிவ் டிசைனில் இப்படி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி செய்வோம். இப்போ இதில் வந்து இது வந்து நம்ம மொபைல் மெனு தான் இங்கே வச்சுருக்கிறோம். மொபைல் மெனு இல்லாமல் டைரெக்டாக ரெஸ்பான்சிவ்க்கே ஒரு மெனு வைக்க போகிறீங்கண்டா கூட நாங்கள் வச்சுக்கொள்ளலாம். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பண்ணுமெண்டா பார்ப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு பேசிக் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன், எப்படி ரெஸ்பான்சிவ் டிசைனை நாங்கள் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, இல்லாட்டி சோஷியல் மீடியா மூலியம் தொடர்புகளும் கேட்கலாம். இப்போ அடுத்த இதில் வந்து நாங்கள் இதில் என்னென்ன விட்டுருக்கிறோமோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு இதுக்கு எப்படி பேரலாக்ஸ் அனிமேஷன் இருக்கும், அதெல்லாம் வெப்சைட்டுக்கு வடிவாக இருக்கும், அதில் எப்படி செய்கிறது, இதை வச்சு நீ இதை எப்படி கொண்டு போய் சர்வரில் போடுறது, இல்லாட்டி எப்படி இன்னொரு பேஜை கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணுறது, இல்லாட்டி இதை எப்படி வேர்ட்ப்ரெஸ்ஸோடையோ ரியாக்டோடையோ இதோடையோ யூஸ் பண்ணுறதுன்றெல்லாம் நாங்கள் அடுத்தடுத்த டியூட்டோரியலில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த டியூட்டோரியல் பிடிச்சிருந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லாட்டி உங்களுக்கு யாருக்கு இது பிரயோசனம் தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டியூட்டோரியலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.